2 பல்லு தலைச்சங்கடையில எந்த அளவுக்கு மடி செட் இருக்குன்னு பாருங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. நல்ல ஹைட் வெயிட் ஜெகஜாண்டிக்கான மாடுங்க. இது பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்து HF கிராஸ்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்காங்க. ரெண்டுமே கண்ணு மாடுங்கண்ணா. சரிங்க. இது 4 பல்லு, அது கடமள பாவுதுங்க. இது 2 மாடு சேர்ந்து ஒரு 50 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வரல, நம்ம தான் ஏத்தி விடுறோங்க. சரிங்க. கௌதம்ண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா, இன்னைக்கு வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தை. அந்த வழக்கத்தை விட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே எடுக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் வந்து இன்னைக்கு நார்மலா தான் வந்திருக்காங்க. அதாவது கஸ்டமருக்கு ஏற்ற மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அளவா தான் வந்திருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க. எப்படி அமைஞ்சது சந்தை, என்ன மாதிரி? இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்லைங்கண்ணா. மாடு விலைக்குல இருந்ததுங்க. கஸ்டமர் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருந்தாங்க. கஸ்டமர் இந்த டைம் யூஸ் பண்ணா வந்து ஃபார்ம் டைப்ல கஸ்டமர் வந்து இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா. ஏன்னா ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தினால வந்து வீட்டுல வளர்க்குறவங்க வந்து கம்மியா வர்றாங்கங்கறனால மொத்தமா மாடு செலக்ஷன் பண்றவங்க இந்த டைம்ல வந்தா பட்ஜெட்ல கிடைக்கும். அத பத்தி சொல்றீங்களா? அந்த பட்ஜெட்ல கிடைக்குங்க. ஆடி முடிய போகுதுங்க. இன்னொரு ஒரு வாரம் தான் இருக்குது. ஆடி மாசத்தை பத்தி இல்லைங்கன்னா கஸ்டமர் ஒரு மனசுக்கு தகுந்த மாதிரி தான். எல்லா மாசத்துலயும் மாடு வாங்கலாம். இந்த மாசம் அந்த மாசம் எல்லாம் கணக்கு கிடையாது. அவங்க கஸ்டமர் ஒருத்தர் ஆடி மாசம் வாங்கினா செட் ஆகாது அப்படி அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஃபார்ம் டைப் காரங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபார்ம் டைப் காரங்க நான் எப்போ வேணாலும் வரலாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாசத்துக்கு வந்து ஃபார்ம் டைப் கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட்டு கொஞ்சம் ஒரு குறைச்சி வாங்கலாம்னு வச்சுக்கலாம். ஒரு 5000-10,000 குறைச்சி வாங்கலாம். மாடு ரேட்டுக்கு கிடைக்கும். இல்லை HFலாம் இந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விலைக்கு எடுத்துருந்தாங்க. மாடு நல்ல குவாலிட்டியான மாடு தான். மாடு இந்த மாடுல மடி செட் பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு. HFல இந்த 2 மாடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மாடு வந்து கேரளா போறாங்க. சரிங்க. ஆமாங்க. அந்த மாதிரி அவங்க ஃபார்ம் டைப் மொத்தம் 7 மாடு பிளான். இப்போ ஸ்டார்டிங் ஒரு 2 மாடு போறாங்க. ஃபார்ம் டைப் கஸ்டமர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நல்ல ஒரு லாபகரமா அமையும். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கஸ்டமரை விட கர்நாடகா கஸ்டமரும் கேரளா கஸ்டமருமே வந்து வர்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்ம தமிழ்நாடு கஸ்டமரும் வந்து ஃபார்ம் டைப்புக்கு வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அதாவது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட்லயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மாடோட குவாலிட்டியுமே வந்து குறையாம வந்திருக்கு. மாடு நிறைய மாடுகள். அதாவது இப்போ ஆவரேஜா மாடு இப்போ என்ன கறவையிலேருந்து என்ன கறவை வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைப் கஸ்டமர் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டருங்க. சரிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 லிட்டர் வரைக்கும் எடுத்து கொடுக்குறோம். சரிங்க. இப்போ வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லிட்டர்லேருந்து கஸ்டமர் வராங்க. சரிங்க. அவங்களுக்கு எப்படி பட்ஜெட்டோ அப்படி அவங்களுக்கு எப்படி கிளைமேட்டுக்கு நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்க. தேவைப்படுறவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கஸ்டமர்கிட்ட எடுத்து பேசலாம். சொல்லுங்கண்ணா. அக்கா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருவண்ணாமலை மாவட்டம். அக்கா, 4மே செவலையில போயிட்டீங்க. ஆமா. அதாவது ஒவ்வொரு கலர்ல இருக்கு. 2 செவலை, ஒரு பிஸ்கட் கலர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மாடு வந்து ரொம்பவே அழகா அண்ணங்கிட்ட தான் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க. என்ன காரணம்க்கா? காரணம் இருக்குமே. அதாவது 2 மாசமா அவரை ஃபாலோ பண்றேன். சரிங்க. சரி, அண்ணாகிட்ட தான் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நான் வந்திருக்கேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன. ஓ சூப்பர். அதுல ஒரு 3 மாடு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 7 மாடு செலக்ஷன் பண்ணிட்டு போனேன். சரிங்க. சரி, இவர் புடிச்சு கொடுத்தா நல்லா இருக்குன்னு இவர் மூலியமா வந்தனா. ஓகேக்கா. நல்ல மாடா புடிச்சு கொடுத்துறாரு. சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்தது நானா வந்தேன். ஓ, முதல்ல 7 மாடு நீங்களா வந்திருக்கீங்க? ஆமா, நானா வந்தேன். இப்போ அண்ணன் நாடி தான் வந்து வாங்கணும்னு வந்திருக்கேன். முதல்ல ஒரு ஃபெயிலியர் நடந்த காரணத்தினால நம்மளே வாங்க வேண்டாம், இந்த மாதிரி அவர் மூலியமா வாங்கினா பயனடைன்னு சொல்லிட்டு பயனடையும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ 4 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆவரேஜா என்ன கரை வரைக்கும் எதிர்பார்த்தீங்கக்கா? ஆவரேஜா வேலைக்கு 10 வரணும்னு எதிர்பார்த்தேன். சரிங்கக்கா. அந்த அளவுக்கு கிடைக்கல. எனக்கு செவலு தான் ராசி. சரிங்க. செவலு எனக்கு போதும், பிடிச்சிருக்கு. மீதெல்லாம் நல்லா ஓகே. ஓகே. அதாவது உங்கள் கிளைமேட் வந்து திருவண்ணாமலைங்கிறதுனால கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான், மழை பெஞ்சாலும் மழையும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். செட் ஆகலன்னா செவலுன்னா நான் நல்லா செட் ஆகுது. சரிங்க. திருப்தி தான் இன்னைக்கு அக்கா. சரிங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. சரிங்க. வணக்கம். ஆனால் ஒரே ஒரு HF மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. அதுவும் கொம்பு டைப்பில் போயிருக்கீங்க. எந்த ஊர்ண்ணே? அரியலூர். சரிங்க. அதாவது மாடு வந்து குவாலிட்டியாகவே இருக்குது. கண்ணு போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணு போட்டுருச்சு. என்ன கண்ணு போட்டிருக்குண்ணே? காலக்கண்ணு. சரிங்க. சந்தைக்கு எப்போ வந்தீங்க? சந்தைக்கு நைட்டு தான் வந்தேன். சரிங்க. எத்தனை செலக்ஷன் பண்ணலாம்னு நினைச்சீங்க? 2 செலக்ஷன் பண்ணலான்னு வந்தேன். ஓகே. 1 செலக்ஷன் பண்ணேன். மாடு அமையல, அதனால ஓகே. கண்ணு மாடா அமையல, கண்ணு மாடா வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஒன்னே போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ திருப்தி ஆயிடுச்சு. ஆனா மாடு வந்து செலக்ஷன் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா சுழிலாம் பார்ப்பாங்க. ஆமா. நீங்க என்னென்னலாம் பார்த்து செலக்ஷன் பண்ணிருக்கீங்க? சுழி பார்த்தோம், மடி செட்டு பார்த்தது, காம்பு டிஸ்டன்ஸ் பார்த்தது, எல்லாம் பார்த்து செலக்ஷன் பண்ணோம். பார்த்துட்டீங்க. ஆனால் அதாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. கறவைக்கும் வந்து இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கறவைக்கு நல்லா. சரிங்க. எத்தனை நீத்துங்க?
இது 2வது ஈத்துங்க. 2ஆம் நீத்து மாடு வாங்கியிருக்கீங்க. இன்னும் ஆவரேஜாக நம்ம கையில் வச்சு வளர்க்கணும்னா இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அது? இன்னும் ஒரு குறைஞ்சது இன்னும் 4 ஈத்து வச்சிருக்கோம். 4 ஈத்து உறுதியாக வச்சுக்கலாம். வச்சிருக்கலாம். நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்குங்க. சரிங்க சரிங்க. என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுறீங்க? மெயின்டைன் வந்து தீவனம் தான். தீவனம், அலர் தீவனம், அது பச்சை அதிகமாக இருக்கணும் இந்த மாட்டுக்கு. சரி. எங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எங்கள் கிளைமேட் வந்து ரொம்ப ஹீட்டானது. கொஞ்சம் வெயில் தான். வெயில் அதிகமாக உள்ளது. ஏற்கனவே பிப்ரவரியில் வந்து 2 மாடு எடுத்துருக்கோம். ஓகே. இது 3வது. அது அண்ணங்கிட்ட தான். அங்கே தான் வந்து சரிங்க சரிங்க. உங்களுக்கு எப்படி அதெல்லாம் ஓகேவா? ஓகேவாயிடுது. ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அன்னைக்கு வந்ததில் திருப்தி தான். திருப்தி தான். சரிங்க. வணக்கம், சொல்லுங்கண்ணா. ஆனால் ஒரு 2 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம். 2மே ஆல் பிளாக்ல போயிட்டீங்க. ஆமாண்ணா. சரிங்க, எப்படி அமைஞ்சதுங்க? நல்லா அமைஞ்சிருக்குண்ணா. மாடு நல்லா அடைச்ச மாதிரி நல்லா அமைஞ்சிருக்கு. ஓகே. பால் கெப்பாசிட்டி நல்லா இருக்க மாதிரி இருக்கு. வாங்கினா கொஞ்ச நாள் எங்களை நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஆனால் உங்களுக்குமே நல்ல அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. ஏன்னா நீங்கள் அண்ணங்கிட்ட எல்லாமே நல்லா பேசிட்டு இருந்தீங்க டீட்டெயிலா. ஆமாண்ணா. எப்படி அதாவது கேட்டு வந்தீங்க அண்ணங்கிட்ட? நமக்கு எந்த ஊர்? நம்ம வந்து அரூர் பக்கம் அதிகாரப்பட்டி கிராமம்ண்ணா. சரிங்க. நம்ம ஃபோன் பண்ணி தான் கேட்டு வீடியோ பண்ணி பார்த்து வந்துச்சு. ஓகே. நம்ம சேனல்ல பார்த்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு 1 வருஷம் முன்னாடி ஒரு ஜெர்சி எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே. அது நல்லா இருந்துச்சு. ஓகே. சரி, இப்போ கொஞ்சம் ஹெச்எஃப்ல இல்லாமல் கொஞ்சம் ஆல் பிளாக்ல எடுக்கிற கொஞ்சம் கிராஸ்ல போகலாம். ரொம்ப கிராஸ் இல்லாமல் ஒரு 80% 90% போய் போகலான்ட்டு. ஓகே. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்து சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணி எடுத்தேன். ஓகேங்க. காலை கேட்டார், எனக்கு இது ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. முதல்ல ஒரு மாடு தான் சூஸ் பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு சொன்னார். ஓகே. சரி, அதுவும் சேர்த்து சூஸ் பண்ணி வாங்கிட்டோம். செலக்ஷன் பண்ணிட்டீங்க. ஆமாண்ணா. அதாவது ஆவரேஜாக வாங்கையில பட்ஜெட்டுமே கொஞ்சம் அனுசரிச்சு கிடைக்கும். ஆமாண்ணா. சரிங்க. ஆமாண்ணா. ஆனால் அதாவது உங்கள் ஊர் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆமாண்ணா. அதுக்கு ஏற்ற மாடாக வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்குண்ணா. சரிங்க. இப்போ ஆவரேஜாக வந்து என்ன கரை வரைக்கும் எதிர்பார்க்கலாம்? இது 20 எபோவ் எதிர்பார்க்கலாம்ண்ணா. சரிங்க. 15 எபோவ் எதிர்பார்க்கலாம்ண்ணா. சரிங்க. கன்ஃபார்ம் வரும்ண்ணா. ஏன்னா உங்களுக்குமே ஒரு அனுபவம் இருக்கு. அதனால வந்து நீங்க பார்த்து, அதாவது இப்போ நீங்க 2மே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் கறவையிலையும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா அமைஞ்சிருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா எஸ்என்எஃப் கண்டென்ட்டுமே இதுல வந்து நிறைய இருக்கும். ஆமாண்ணா. வந்து ஆல் பிளாக்ங்கறனால ஒரு தெளிவாகவும் இருக்குது. மாடுமே வந்து குவாலிட்டி. சரி, உங்களுக்கு திருப்தி தான் இன்னைக்கு வந்துடலாம். ஆமாம், சாட்டிஸ்ஃபைட். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனால் ஒரு 2 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம். 2மே நல்ல ஒரு டாப் குவாலிட்டியில் பண்ணியிருக்கிறீங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? கேரளா பாலக்காடுலேருந்து வந்திருக்கீங்க. ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் எதிர்பார்த்தீங்கன்னா? ஒரு 25 லிட்டரு மற்ற கோதுமை சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. 25 லிட்டரு வரணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. நீங்கள் ஒரு ஆவரேஜாக வந்து உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குமே, அது ஒரு 25 கறக்குன்னு 25 கறக்கு. கன்ஃபார்ம். மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிங்க? மெயின்டெனன்ஸ்னா ஃபார்ம் டைப் தான். நம்ம ஒரு ஃபார்ம் தொடங்கலான்னு இருக்கேன். இப்போ 2 எடுத்து ஒரு 7 மாட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒரு மாதத்துக்குள்ள இனி 5 எடுக்கணும். 7 மாடு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் டைம் அண்ணங்கிட்ட தான் வந்திருக்கீங்க. ஆமாம், அண்ணங்கிட்ட தான் வந்து என்னெல்லாம் அனலைஸ் பண்ணீங்க? நல்லா எடுத்து கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நல்லா. சரிங்க, இதுதான். ஓகேங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. பிடிச்சிருக்குது. சரிங்க, கொடுத்துருக்குறாரு அவர். இப்போ ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் கேட்டீங்க? 15 கேட்டுருக்குதுங்க. சரிங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கண்ணா? நான் கொல்லிஞ்சாம்பாறை. சரிங்க. கேரளா பக்கம். அதாவது 2 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. 2மே கிராஸ் வெட்டில் போயிருக்கீங்க. கேரளா போகிறீங்க. மாடு 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 15 கறவை வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன அண்ணங்கிட்ட கேட்டு வந்தீங்க? என்னங்கண்ணா? அண்ணங்கிட்ட என்ன மாதிரி கறவை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்கல்ல? அது நம்ம ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு 15 வேணும்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாரு. சரிங்கண்ணா. சரிங்க. ஓகே. போய் கொண்டு போய் கறந்து பார்த்தா தெரியும். ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகே அண்ணா. இந்த 2 மாடு எந்த ஊர் போகுதுண்ணே? அண்ணா 2 மாடு திருச்சி போகிறாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது என்ன ஸ்பெஷல் இந்த மாட்டில்? அண்ணா இந்த ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது கொம்பு டைப்பில் 2 பல்லுங்கண்ணா. ஓகே. 2 பல்லு தலைச்சங்கடையில் எந்த அளவுக்கு மடி செட் இருக்குன்னு பாருங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. நல்ல ஹைட்டு வெயிட் ஜெகஜானிக்கான மாடுங்க. இது பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்து HF கிராஸில் கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்காங்க. 2மே கண்ணு மாடுங்கண்ணா. சரிங்க. 2 மாடு சேர்ந்து தலைச்சுதான். ஆமாம், 2 இல்லைண்ணா. இது தலைச்சனா அது 2ஆம் நீத்துங்க. சரிங்க. இது 4 பல்லு, அது கடம்பள பாவுதுங்க. இது 2 மாடு சேர்ந்து ஒரு 50 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க. கஸ்டமர் வரல, நம்ம தான் ஏற்றி விடுறாங்க. சரிங்க. அந்த மாடுக்கு பண்ணைக்கு 60 மாடு சேர்த்தணும். ரெகுலர் கஸ்டமர். சரிங்க. இப்போ 2 மாடா ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு 50 மாடு சேர்த்திருக்கோம். ஓகேங்க. இப்போ அடுத்த ஒரு செட் போட்டிருக்காங்க. இப்போ 2 மாடா சேர்த்துறாங்க. ஓகேங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி? அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க 200 மாடு வச்சிருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு மெயின்டெனன்ஸை பற்றி அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஆளுங்க ஒரு 30-40 பேர் இருக்காங்க. சரிங்க. ஒரு பேட்ச் ஒரு 10 மாட்டுக்கு வந்து ஒரு 3 பேர் அந்த மாதிரி செட் பண்ணி விட்டுருக்காங்க. எதனால அவங்க பார்த்துக்குவாங்கன்னா நல்லா கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்க. ஆனால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணால் ஈல்டுமே நல்லா இருக்குங்கண்ணா. ஈல்டு நல்லா இருக்கும்.
வெயில் மழைக்கு அடிப்படைக்கு தாங்கணும் அந்த மாதிரி மாடு. சரிங்க. ஆனா இப்போ மாடு வந்து பாத்தீங்கன்னா ஏத்துறது உண்டான டைம் ஆயிருச்சு. கண்டிப்பாண்ணா. அதாவது கஸ்டமர் வந்து நேரடியா வர்றாங்க, ஆமாங்க, மாடுகள் வந்து செலக்ஷன் பண்றாங்க, நம்ம ஏத்தி விட்டுருவோம். கண்டிப்பாண்ணா. இன்னைக்குள்ள மாடுகளோட செலக்ஷனும் சரி, விலை நிலவரங்களும் சரி, எல்லாமே நீங்க தெளிவா சொன்னீங்க. கண்டிப்பாண்ணா. அதாவது மாடை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சுழி பாக்குறாங்க, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி மட்டுமே இருந்தா போதும் அப்படிங்கிறத பார்த்து வாங்குறாங்க. கண்டிப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இந்த மாசம் வந்தா ஒரு 10,000 ரூபாய், ஒரு மாட்டுக்கு 10,000 ரூபாய் கன்ஃபார்ம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. என்ன மாதிரி அமையுங்க? ஆனா ஃபார்ம் டைப் கஸ்டமர் விரும்பி வரலாங்க. இப்போ ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணிக்கலாங்க. மாடு வரத்து ஓரளவுக்கு அதிகமா வந்துட்டு இருக்குங்கண்ணா வாரம். இப்போ ஹெச்எஃப் மாடு நல்ல குவாலிட்டியான மாடு 20+ கறக்கிற மாடு ஒரு ரேட் வைஸ் எடுக்கலாம். சரிங்க. கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் நம்ம கரெக்ட் பண்ணி எடுக்கலாங்க. சரிங்க. ஃபார்ம் டைப் தேவைப்படுறவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணி வரலாங்கண்ணா. சரிங்க. ரெகுலரா வாரம் வியாழக்கிழமைக்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாடு சந்தையில் ரெகுலரா மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். ஹெச்எஃப் ஆகட்டும் ஜெர்சி ஆகட்டும் எப்படி மாடு வேணுமா செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க. சரிங்க. குவாலிட்டியான மாடு வருதுங்க. அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ஷன் பண்ணி கஸ்டமருக்கு பிடிச்ச மாடை செலக்ஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி. நன்றிண்ணா. சரி.